ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 3 பேரும் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 3 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோ இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான் பிரிட்டோ, ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தான் 3 பேர் பலியாகி இருக்கிறார்களா? அரசு மருத்துவமனை தரப்பில் என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் வேலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்திருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு பிரிவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரிவில் பார்த்தோமென்றால் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இன்று பிற்பகலில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு விநியோகிக்கப்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் செல்லக்கூடிய அந்த பாதையில் குறைபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தற்பொழுது 5 பேர் வரை உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது அந்த பிரிவில் இருந்து 3 பேருடைய உடல்கள் தற்போது மீட்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பிணவரைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 2 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆக்சிஜன் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அங்கிருந்து அருகில் உள்ள ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்தை நாம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அங்கு ஏற்கனவே தற்பொழுது ஆக்சிஜன்கள் முதற்கட்டமாக முன்னர் வெளியே வாங்கி கொண்டதாக தற்பொழுது அங்கு 10 கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு சிலிண்டர் மற்றும் 6 கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு சிலிண்டர் என மொத்தமாக 2 புதிய சிலிண்டர்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலமாகவே கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் ஆனது விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதற்கட்ட தகவல்களில் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படவில்லை என்றும், ஆனால் ஆக்சிஜன் விநியோகிப்பதில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருப்பதாக நமக்கு முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. பலி எண்ணிக்கை 3 பேர் என்ற தகவல் வந்திருக்க நிலையில 5 பேர் அங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறதே, அதன் உண்மை தன்மை என்ன? மேலும் மற்ற நோயாளிகளுக்கு இந்த மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் சரியான நிலையில தான் இருக்குதா? அது குறித்த விவரமும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக இந்த விபத்தில் முதற்கட்டமாக 3 பேர் மட்டும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2 ஆண்கள், ஒரு பெண் என 3 பேருடைய சடலம் உடனடியாக அந்த மருத்துவ பிரிவில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டதை நாம் நேரடியாக பார்க்க முடிந்தது. மேலும் இந்த 3 பேர் மட்டுமில்லாமல் மேலும் 2 இந்த சம்பவத்தால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சடலங்கள் விரைவில் அந்த பிரிவில் இருந்து வெளியே கொண்டு வரப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அந்த பகுதியில் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் அந்த கொரோனா சிகிச்சை பிரிவில் ஆக்சிஜன் உதவியோடு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் உடனடியாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தற்பொழுது வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொரோனா சிறப்பு சிகிச்சை பிரிவுக்காக அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை 5 நபர்கள் அந்த பிரிவில் இருந்து மாற்றப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜான் பிரிட்டோ. அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறைதான் காரணம் என்று முதல்கட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆக்சிஜன் சப்ளையில் ஏதேனும் கோளாறு இருப்பதாக நமது செய்தியாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரியில் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது.
ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் பலர் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்து டாக்டர் சாந்தியிடம் விவரமை கேட்டு பெறலாம். வணக்கம் சாந்தி டாக்டர். இது எதனால இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு? விவரம் பதிவு செய்யலாம். ஏன்னா முதல்கட்ட தகவல்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இருந்ததாக வருகின்றன. அந்த தகவலை உறுதிப்படுத்த வேண்டும். இதே மாதிரி நாகப்பட்டினத்திலும் சில நாட்களுக்கு முன்பு தகவல் வந்தது, இந்த மாதிரி 2-3 பேர் இருந்ததாக. சென்னையில் இருக்க ஜிஹெச்லையும் சில பிரச்சனைகள் வந்தது. அதற்கு பிறகு அதோடைய பிரஷர் ஆக்சிஜன் இருந்தது, ஆனா அதுக்கு போதுமான அளவு அழுத்தத்துல அது வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இல்ல ஆக்சிஜனை நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம், ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தோம் கண்டெய்னர்ல, ஒரு கண்டெய்னர்ல இன்னொரு கண்டெய்னர்ல, அந்த டிரான்சிஷன்ல ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்தது. பட் இந்த மாதிரி கொரோனாவது 2வது அலை அதிகமாக வீசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில், உயிரிழப்புகள் அதிகமாக வர நேரத்துல இது போன்ற சின்ன சின்ன தகவல்களும் அச்சத்தை மேலும் அதிகப்படுத்தும். ஸோ அதனால அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் எங்கேயுமே ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். வி நோ வெரி வெல் இந்த டிசீஸ்க்கு, கொரோனாக்கு மெயினான ட்ரீட்மெண்ட்டே ஆக்சிஜன் தான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். வென்டிலேட்டர் விட ஹை ப்ரெஷர் ஆக்சிஜனே நிறைய பேருக்கு போதும், அதுவே உயிர் காக்கும் மருந்தாக இருக்கின்றது என்ற நிலைமைக்கு இருக்கும்போது கண்டினியூஸா ஆக்சிஜன் சப்ளை இன்டரப்ஷன் இல்லாம இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்கின்றது. அதை விட இந்த மாதிரியான தகவல்கள் வரும்பொழுது மேலும் ஒரு அச்சம் வரும். ஸோ அந்த அச்சமுள்ள ஒரு சூழலை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. நேற்றுக்கு தான் சீஃப் மினிஸ்டர் எமர்ஜென்சி அப்ரூவல் கொடுப்போம், ஹூவர் இஸ் ரெடி டு கம் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி மெடிக்கல் இதுக்கு ஃபார்மசி இண்டஸ்ட்ரிக்கு லைசன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆக்சிஜன் உற்பத்தி பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும். ஏன்னா இப்படிதான் 2வது அலை என்று வரும் தெரியும். 2வது அலை கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் இறுதியிலேருந்தே வந்துட்டு இருக்க நேரத்துல இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தோம்னா சற்றும் அந்த பிரச்சனை ஆக்சிஜன் ஒரு பற்றாக்குறை இருக்குமோ என்ற அச்சம் கூட ஏற்படாமல் இருக்கும். அரசு தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம். இணைப்புல கருத்து பதிவு செய்தமைக்கு நன்றி டாக்டர் சாந்தி. வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முதற்கட்ட தகவலில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்திருக்கிறார்கள். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்று வந்த 3 பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது.
நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் காரணமாக பலர் பாதிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்திருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிகள் 3 பேர் தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்திருக்கிறார்கள். அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனையில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கொரோனாவின் 2ஆம் அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிகள் 3 பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தான் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முதற்கட்ட தகவலில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது.